அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஏற்கனவே நான் தாயினை பற்றி ஒரு சிறு கவிதை எழுதி சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தேன். அதற்கு உங்கள் ஆதரவினை அள்ளி வழங்கியிருக்கிறீர்கள். அதற்கு முதற்கண் நன்றி. இவ்வுலகில் மனிதனாக பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களும் ஏதோ ஒரு உறவில்லாமல் வாழ்ந்து விடலாம். ஆனால் இந்த உன்னதமான உறவில்லாமல் வாழ்ந்து விட முடியாது. அந்த உறவுதான் நட்பு. அப்படிப்பட்ட உன்னதமான உறவுக்கு மெருகூட்டும் வகையில் நான் என்னால் முடிந்த ஒரு சிறிய கவிதை ஒன்றை வடித்திருக்கிறேன். அதற்கு நான் இட்ட தலைப்பு நட்பு. உங்கள் ஆதரவினை எதிர்பார்த்து நிற்கின்றேன். நட்பு, இது என் நண்பனுக்கான கவிதை. சொந்தமில்லை, பந்தமில்லை, என் கூட பிறந்த உறவும் இல்லை, சாதி மத பேதமில்லை, எங்கள் நட்புக்கு ஏதும் நிகருமில்லை. பகல் முழுக்க நாங்கள் சேர்ந்து ஊர் சுற்றுவோம், இரவு தூங்க மட்டும் நாங்கள் பிரிந்திருப்போம். ஏதோ தெரியவில்லை, இரவுக்கு எங்கள் மீது பொறாமைதான். சின்ன சின்ன சண்டைகளும் எங்களுக்குள் வந்து போகும். ஒரு நாள் கூட பார்க்கலன்னா அது ஒரு யுகம் போல கடந்து போகும். நான் சொல்லும் அனைத்தையும் செய்பவன் அவன், மகிழ்ச்சியை மட்டும் எனக்கு பரிசாக கொடுப்பவன் அவன், உயிரை தவிர அனைத்தையும் கேட்காமல் எடுப்பவன் அவன். என்றும் என் காதலிக்கும் மனைவிக்கும் பிடிக்காதவன் என் தோழன் அவன். எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் எரிமலை போல் எழுந்து நிற்பான். என்றும் நட்புக்காக மெழுகுவர்த்தியைப் போல் கரைந்தும் விடுவான். காரணம் இல்லாமல் கலைந்து போக இது ஒன்றும் கனவு இல்லை. காரணம் சொல்லி பிரிந்து போக இது ஒன்றும் காவிய காதலும் அல்ல. கடிகாரம் நின்று விட்டால் காலமும் நின்று விடுமா என்ன? அதைப்போல்தான் நம் நட்பும். நாம் சந்திப்பது நின்றுவிட்டால் நம்முடைய நட்பு என்றும் தொடரட்டும். என் நண்பன் கண்ணாடியும் நிழலையும் போல என்றும் கண்ணாடி பொய் சொல்லாது, நிழலும் எம்மை விட்டு பிரியாது. உண்மையினை உரிமையாக உலர உருவான உன்னதமான உயிரது. உண்மையை உரிமையாக உலர உருவான உண்மையான உயிரது. 1000 சொந்தங்கள் என்னை தேடி வந்தாலும் நான் தேடாமல் கிடைத்த உன்னதமான உயிரது. 1000 சொந்தங்கள் என்னை தேடி வந்தாலும் நான் தேடாமல் கிடைத்த உன்னதமான உயிரது. என்றும் நமக்கு துரோகம் நினைக்காத உயிர். நாம் என்றும் துரோகம் நினைத்துவிடக் கூடாத ஒரு உயிர் அது. உலகில் ஒரு நல்ல நண்பன் இருக்கும் வரை எவரும் அனாதை இல்லை. உயிருள்ளவரை தொடரட்டும் நம் நட்பு. நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஹிசாம் இஸ்மத். இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம்.